தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் கோயில் சொத்துக்களை மீட்பது மற்றும் பாதுகாப்பு குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் கோயில் சொத்துக்களை மீட்பது மற்றும் பாதுகாப்பது குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சந்தோஷ் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சந்தோஷ், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். தாவேக அரசு ஆட்சி அமைத்ததற்கு பிறகாக முதல் முறை ஆகஸ்ட் 5ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படக்கூடிய நிலையில் ஒவ்வொரு துறைகளுடன் ஆலோசனை என்பதனை முதலமைச்சர் விஜய் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் தான் தற்போது தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் இந்த இந்து சமய அறநிலை துறை தொடர்பான ஆய்வுக் கூட்டம் என்பதும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் இந்த இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் மற்றும் நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் மற்றும் துறை சார்ந்த செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகள் பங்கேற்று இருக்கின்றனர். இந்த கூட்டத்தில் கோவில் சொத்துக்களை மீட்பது மற்றும் பாதுகாப்பது தொடர்பாக பேசப்பட இருப்பதாக தகவல்கள் தெரிவித்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் தமிழகத்தை சுற்றியுமே பல்வேறு கோவில்கள் மேம்படுத்தக்கூடிய வகையிலும் அதே போல குடமுழுக்கு விழா என்பது நடத்தக்கூடிய சூழ்நிலையும் இருப்பதாக கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய கோவில் நிர்வாகிகள் தரப்பிலிருந்தும் இந்து சமய அறநிலைத்துறைக்கு தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விஷயங்கள் குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிப்பதாக இருக்கின்றது. குறிப்பாக கோவில்களில் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதும் கோவில் திருவிழாக்களில் தேரோட்டம் போன்ற நிகழ்வின் போது பக்தர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது தொடர்பாகவும் ஆலோசனை என்பதும் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கோவில்களினுடைய நடக்கக்கூடிய அந்த முறைகேடுகளை தடுக்கும் விதமாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் அதே போல கோவில்களில் கட்டண தரிசனத்தை ஒழுங்குபடுத்துவது தொடர்பாகவும் முதலமைச்சர் தலைமையில் தற்போது ஆலோசனை என்பதும் ஈடுபட்டிருக்கின்றனர். நீண்ட நாட்களாக குடமுழுக்கு செய்யாமல் இருக்கக்கூடிய கோயில்களை கண்டறிந்து அதனுடைய குடமுழுக்கு நடத்துவது தொடர்பாகவும் ஆலோசனை என்பதும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. கோவில் சொத்துக்கள் மூலம் கோவிலுக்கான வருமானத்தை அதிகரிப்பது தொடர்பாகவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் அதிகாரிகள் கலந்தாலோசிப்பதாக தெரிவித்திருக்கின்றனர். இதற்கு முன்பாகவே துறை சார்ந்த அமைச்சர் ரமேஷ் அந்த துறை சார்ந்த அதிகாரிகளுடன் பல்வேறு ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தி தமிழகத்தில் மேம்படுத்தக்கூடிய கோவில்களினுடைய பட்டியல்கள் மற்றும் குடமுழுக்கு விழாக்கள் நடத்தக்கூடிய அதனுடைய பட்டியல் என்பதும் கொடுக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இது குறித்தும் தமிழகத்தினுடைய இந்து சமய அறநிலைத்துறையினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியும் அதே போல பக்தர்கள் வருகை தரக்கூடிய நிலையில் கோவில்களினுடைய பராமரிப்பு மற்றும் அவர்களுக்கான அடிப்படை வசதிகள் என்பது முறையாக செய்து தர வேண்டும் என்றும் பல்வேறு தரப்பில் இருந்து கோரிக்கைகள் எழப்பட்டிருந்தது. இது தொடர்பாகவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. முழு விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.